இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். தேவனை விசுவாசிக்கிற எந்த மனிதனும் தேவ வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவனாக இருக்கிறான். தேவ வசனத்தினால் மீண்டும் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் தேவனால் புது மனிதனாக உருவாக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் அந்த உலகத்திலே தேவன் அல்லாத எல்லா ஜனங்களும் வானமண்டலமும் பாதாளமும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. அப்பென்றால் ஒரு கேள்வி எழும்பும், மலைகளும் பொல்லாங்கனுக்குள் தான் கிடைக்கிறதா? ஆமாம். ஆறுகளும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதா? ஆமாம். அந்த உலகத்தின் பசுமையான இயற்கையும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதா? ஆமாம். எவ்ரி வேலி, எல்லா பள்ளத்தாக்குகளும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதா? ஆமாம். சகல மேடுகள் பொல்லாப்புக்குள் கிடைக்கிறதா? ஆமாம். சகல மலைகள், குன்றுகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் எல்லாம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதா? ஆமாம், எல்லாம் பொல்லாங்கனுக்குள் தான் கிடைக்கிறது. கிடைக்கிறது என்று சொன்னால் அது அப்படித்தான் இருக்கிறது. இல்லை இல்லை, இது தேவன் உண்டாக்கினது, இதில் எப்படி சாத்தான் இருக்க முடியும் என்று எந்த மனிதனாலும் எதிர்கேள்வி கேட்க முடியாது. ஏனெனில் இவைகளை ஆளும்படிக்கு உண்டாக்கப்பட்ட மனிதனே பொல்லாங்கனுக்குள் தான் கிடக்கிறான். இவைகளை ஆளும்படிக்கு உண்டாக்கப்பட்ட மனிதன் மீது பொல்லாத ஆவியினுடைய ஆளுகை இருக்கும் என்றால் இவைகள் மீது பொல்லாத ஆவிகளினுடைய ஆளுகை இருப்பது என்பது சர்வசாதாரணமானது.